திருச்சிற்றம்பலம். நம்மை எப்போதும் கருணையுடன் காத்து நமக்கு அருள் புரிந்து வருகின்ற இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை இறைவனின் திருவடிகளில் எப்போதும் இருக்க செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 197வது அமர்வாக திருத்தல முற்றோதல் சிவாக்கர யோகிகள் திருஞான சம்பந்தர் திருமடம் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 196வது அமர்வில் சுவாமிகள் நம்மை திருப்பாதிரிப்புலியூர் மற்றும் திருமுண்டீச்சுரம் ஆகிய திருத்தலங்களுக்கு அழைத்துச் சென்று அந்த திருத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து நம்மை திருமுண்டீச்சுரம் திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை எல்லாம் திருப்புறவார், பனங்காட்டூர் மற்றும் திருவாமாத்தூர் ஆகிய திருத்தலங்களுக்கு அழைத்துச் சென்று அந்த திருத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி என்னுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வாழ்த்தி வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் மண் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. பிடியதன் நூறுமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வல முறையறைய வடிவினர் பயில் வலிவலம் முறை இறையே எல்லாம் வல்ல கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். திருநாவுக்கரசு சுவாமிகள் மிக அருமையாக சொல்லுவார். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக சொல்லுவார், சிவபெருமானை பற்றி பாடாத வாய் பேசா வாய்களே என்று சொல்லுவார். இப்படி அவர் கடுமையாக சொன்ன ஒரே இடம் திரு ஆமாத்தூர். நாம் அடுத்த தலம் அதுதான் பார்க்க போறோம். அதுலதான் சொல்லுவார், ஒரு சபிக்கிற மாதிரி அந்த பதிகம் இருக்குமே தவிர அது சாபம் கிடையாது. எப்படியாவது இந்த தமிழை, நம்முடைய சைவத்தை இந்த உலகத்திற்கு அறிய தெரிய வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது ஞானசம்பந்த பெருமானுக்கும், நாவுக்கரசருக்கும், சுந்தரருக்கும், மணிவாசகருக்கும்.
ஆகையினாலதான் ஒரு பழமொழியே வந்தது, 4 பேர் சென்ற வழியிலே செல், 4 பேர் போன பாதையில போப்பா. அந்த 4 பேர் யார் என்பதுதான் இளைமறைக்காய். வேறு யாரும் கிடையாது, நம்முடைய நால்வர்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற அந்த 4 மார்க்கத்துக்கும் உடையவர்கள் நம்முடைய நால்வர்கள். அவர்கள் திருமுறைதான் இன்று உலகறிய. அவர்கள் மட்டும் அன்று திருமுறை பாடவில்லை என்று சொன்னால், இன்று உலகம் முழுக்க இந்த சைவ வழிபாடுகள் வளமையான முறையிலே பரவி இருக்க வாய்ப்பு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி சைவ சமயத்தை வளர்த்த பெருமை நம்முடைய ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் உண்டு. அந்த வகையிலே இன்று உலகெல்லாம் சைவ சமயமும், உலகெல்லாம் திருமுறை பட்டறைகளும், சைவ சமயம் சார்ந்த மாநாட்டுகளும் இந்த காலகட்டத்திலே மிக எழுச்சியாக நடந்து வருகிறது. அதற்கு ஒரு உதாரணம் தான் நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை. நான் அதையே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சிவஞான தமிழ் பேரவை என்பது முதலாக உலகத்திலேயே வெளிநாடுகள், அயல் நாடுகளில் இருக்கிற தமிழர்களை ஒன்றிணைத்த ஒரு பெரிய அமைப்பு சிவஞான தமிழ் பேரவை. இந்த உலக கண்டங்களில் ஆஸ்திரேலியா கண்டம் மிகப்பெரிய ஒரு நாடாக, கண்டமாக விளங்கி வருகிறது. அதிலே சிட்னி நகரில் மிக சிறப்பாக நம்முடைய பெரியவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழையும், சைவத்தையும், சைவ சித்தாந்த நெறிகளையும் பாதுகாக்க வேண்டி சிவஞான தமிழ் பேரவை என்கிற ஒரு அமைப்பை அவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கி இருக்கிறார்கள். அதனுடைய தலையாய பணி உலகெல்லாம் திருமுறைகளை, பன்னிசைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நெறி. அதனுடைய துவக்கமாக கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தொடர் திருமுறை முற்றுதலை அவர்கள் இணையத்தின் வாயிலாக அனைவரையும் இணைத்தார்கள். அது இன்று வரையிலும் உலகெங்கிலும் கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு உள்ளதாக, 14 நாட்களுக்கு மிகையாக, அப்பேற்பட்ட பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாடுகளுக்கு அது செல்லுகிறது. காலமும் நேரமும் வெவ்வேறாயினும் இறைவனுடைய திருவருள் ஒன்றே என்று எண்ணுகிற நல்ல மெய்யடியார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் மிக சீரிய முறையில் நடத்துகின்ற திருமுறை திருத்தல முற்றுவதல் பெருவிழாவிலே கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுகிறார்கள். 197வது வாரமாக கிட்டத்தட்ட 200 கிழமைகளை, 200 வாரங்களை நாங்கள் எட்டியிருப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் வல்ல ஈசன் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு துணையாக நிற்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, வருகின்ற வாரம்தான் இப்ப பாடக்கூடிய இந்த கோயிலுடைய குடமுழுக்கு விழா. புறவார் பனங்காட்டூருடைய குடமுழுக்கு விழா கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக திருப்பணி துவங்கப்பட்டு நின்று, பிறகு துவங்கி நின்று, பிறகு துவங்கி நின்று, ஒரு வழியாக வருகிற வாரம்தான் இந்த கும்பாபிஷேகம் செய்ய போறாங்க. இப்ப இந்த எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நமக்கு இறைவன் துணையாக இருக்கிறான் என்பதற்கு இது சின்ன உதாரணம். இப்ப அந்த குடமுழுக்கு வருவதற்கும், இந்த தலத்தை நாங்கள் பாடுவதற்கும், இப்ப இறைவன் நம்மோடு ஏதாவது ஒரு வழியிலே நம்மளோடு இணைந்து கொண்டிருக்கிறார், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். கண்காணி இல்லாது கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லாத இடம் ஒன்று காணுங்கால் என்று சொல்லுவார் திருமந்திரத்துல. கண்காணி இல்லாம இடம் ஏது? ஆகையினால கண்காணிப்பாளன் இல்லாது கல்வன் வாழ முடியாது.
அப்படி நம்மையெல்லாம் ஒன்றாய் பலவாய் உடனாயிருந்து ஆண்டு வருகிற எல்லாம் வல்ல பரம்பொருள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த சான்றை நாங்கள் சொல்ல முடியாது. அப்படி இந்த 4 ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய இந்த வகையிலே 234வது திருத்தலம் புறவார் பனங்காட்டூர் தேவி அமிர்தவல்லி அம்மை உடனாகிய பனங்காட்டு நாதர் அவர் எழுந்தருள் இருக்கிற திருத்தலம். பொதுவாக பனைமரங்கள் தலவிருட்சமாக நிறைய இடங்கள்ல பேசப்படுகிறது. திருமழபாடி, பனையூர், திருவோத்தூர் இவையெல்லாம் பனைமரங்கள் தலவிருட்சமாக தல மரங்களாக இருக்கிற ஒரு தலம். பனைமரத்துக்கு தாளம் என்று ஒரு பொருளும் உண்டு. தாளபுரீஸ்வரர், தாளம் அல்ல தாளபுரீஸ்வரர். இன்னமும் மலையாள நாட்டுல தாளக்கொடை அப்படிம்பாங்க. இந்த தாளம் அப்படிங்கிறது தான் தாலி என்று மாறியது. பனைமரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய மரம், பயன்பாராது எல்லோருக்கும் தரக்கூடிய ஒரு நல்ல மரம்தான் பனைமரம். அதனாலதான் தமிழ்நாட்டினுடைய மரமாக அந்த பனைமரத்தை கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் பனைமரம். அப்படி அந்த பனைமரம் பயன்பாராது தன்னுடைய வேரிலே இருந்து அதனுடைய கீற்று வரையிலும் நம்முடைய மனிதருக்கு மிக மிக பயனை தரக்கூடிய ஒரு நல்ல கற்பக மரம், கற்பக விருட்சம் என்று சொல்லுவார்கள் பனைமரத்தை. அப்பேற்பட்ட பனைமரங்கள் சூழ்ந்த இடம் பனங்காட்டூர். பனங்கிழங்கிலே இருந்து, பனம்பழத்திலே இருந்து, பத நீரிலிருந்து, பன ஓலையிலிருந்து, பனங்கட்டையிலிருந்து எத்தனையோ நன்மைகளை தரக்கூடிய ஒரு புண்ணிய திருமரம். இப்படியெல்லாம் மரங்களை பாதுகாப்பதற்காகத்தான் தல விருட்சம் என்று ஏற்படுத்தினார்கள். ஒரு மரத்தையாவது பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்தா அந்த விதையை வைத்துக்கொண்டு இன்று பல மரங்களை எல்லாம் உருவாக்க முடியும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு கோயிலையும் மரங்களை பாதுகாத்தார்கள், குளத்தை நீர்நிலைகளை பாதுகாத்தார்கள். இப்படின்னு சொல்லிக்கொண்டே போலாம். அப்படி இந்த புறவார் அப்படின்னு சொன்னா சிபி சக்கரவர்த்தி என்கிற ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். சிவபெருமான் அவரை சோதனை செய்தார். அக்னி பகவானையும் யம தர்மராஜாவையும், அக்னி பகவான் புறாவாக ஏற்பட்டார், யமன் கழுகாக வந்தான். இவர்கள் 2 பேரும் சிபி சக்கரவர்த்தி அவர்தான் சீர்காழியில பெருமானை வழிபாடு செய்தவர். மனுநீதி சோழனுடைய மூத்தவர் சிபி சக்கரவர்த்தி என்கிற சோழ மன்னன். இவருடைய கொடையை, இவருடைய தர்மத்தை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டி ஒரு புறா அக்னியாக, அக்னி பகவான் புறாவாக மாறினார். யம தர்மராஜா கழுகாக மாறி அந்த புறாவை துரத்தி கொண்டு சிபி சக்கரவர்த்தியினுடைய அரசவைக்கு வந்து விழுந்தது. இந்த 2 பேரும், 2 பட்சிகளும் பேசியன. அந்த காலத்துல பறவைகள் பேசியதாக வரலாறு உண்டு, இன்று பேசுவதில்லை. உடனே புறா கதறி அழுதது. சிபி சக்கரவர்த்தி பெருமானே, என்னை இந்த கழுகிலே இருந்து காப்பாற்றுங்கள். இந்த கழுகு என்னை தின்பதற்காக வருகிறது. எனக்கு இப்பொழுதுதான் குஞ்சுகள் பிறந்திருக்கிறது. அந்த குஞ்சுகள் அனாதையாக போய்விடும். ஆகையினாலே என்னுடைய உயிரை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறது சிபி சக்கரவர்த்தியிடம். கழுகும் அழுதது. இன்னைக்கு நல்லவனும் அழறான், கெட்டவனும் அழறான். பணத்தை இழந்தவனும் அழுகிறான், பணத்தை பிடுங்கிறவனும் அழுகிறான். அப்ப நீதி என்ன ஆகுது? ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். குற்றம் புரிந்தவர்களும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பிழையை சொல்லுகிறார்கள். குற்றம் செய்தவனும் ஒரு நியாயம் சொல்றான். அதுதான் நீதி என்று சொல்லுகிறார்கள். உடனே கழுகும் அழுதது.
சிபி சக்கரவர்த்தி கேட்டார், நானும் இப்பொழுதுதான் குஞ்சுகளை ஈன்றேன், என்னுடைய குஞ்சுகள் பசியோடு இருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக எனக்கு இரையே கிடைக்கல. இன்றுன்னு பார்த்து இந்த புறாதான் கிடைத்தது. இந்த புறா மட்டும் எனக்கு உணவா இல்லைன்னா நாங்க உயிர் வாழவே முடியாது. ஆகையினாலே கருணை செய்ய வேண்டும் மகாராஜா என்று கேட்டது கழுகு. இது மிக தர்ம சங்கடமான ஒரு அவையாயிற்றே. இப்ப யாருக்கு தீர்ப்பு சொல்லுவது? புறாவை விடுவித்தால் கழுகு இறந்துவிடும், கழுகை காப்பாற்றணும்னா புறா இறந்து விடும். இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொன்னா, அதற்கு சிபி சக்கரவர்த்திகள் மிக அருமையான ஒரு தர்மத்தை, ஒரு அறத்தை செய்தார்கள். ஒரு தராசு தட்டிலே அந்த புறாவை அமர வைத்து, அந்த புறாவினுடைய உடல் சதைக்கு நிகரான தன்னுடைய தொடை சதையை அறுத்து வைத்து, இதை சாப்பிட்டு நீ பிழைத்துக்கொள் என்று சொன்னார் சிபி சக்கரவர்த்தி மகாராஜா. சிபி சக்கரவர்த்திகள் இவரை பற்றி ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக பாடுவார். இவருடைய பெயரன்தான் மனுநீதி சோழன் என்கிற வரலாறு சொல்லுகிறது. அப்படி ஒரு புறாவிற்காக தன் சதையை அறுத்து வழங்கிய கொடையாளர்கள் நம்முடைய தமிழ் மன்னர்கள், சோழ மன்னர்கள். இதை பார்த்து சிவன் மகிழ்ந்தார். சோதிக்க வந்த யமனும் சோதனை உற்ற அக்னி பகவானும் சிபி சக்கரவர்த்தியை வாழ்த்தி சென்றார்கள். அப்பேற்பட்ட சிபி சக்கரவர்த்திகள் இந்த ஈசனை வழிபடுவான் பொருட்டு இந்த புறாவும் கழுகும் இப்பேற்பட்ட சிவபூஜை செல்வரை, சிவபுண்ணியரை சோதித்த பாவம் தீர்ப்பதற்காக இந்த விழுப்புரம் பக்கத்திலே இருக்கிற, இந்த விழுப்புரத்திலே இருந்து பாண்டிச்சேரி செல்லுகிற வழியிலே முண்டியம்பாக்கம் என்கிற ஊருக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த பனையபுரம் என்று தற்போது இந்த ஊர் பேர் பனையபுரம்னு, அந்த ஊரிலே எல்லாம் வல்ல பெருமானை வழிபட்டு தன்னுடைய பாவத்தை நீக்கிக் கொண்டன இந்த இரண்டும். வன்பார்த்தான் பனங்காட்டூர், பனையபுரம் இதுல இருந்து வேறுபடுவதற்காக இதற்கு புறவார் பனங்காட்டூர் என்று பெயரை வைத்தார்கள் நம்முடைய பெரியவர்கள். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமானும் இத புறவார் பனங்காட்டூர் என்றே பாடுகிறார். அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த புறவார் பனங்காட்டூர் திருத்தலம் பதிகம் மிக மிக அற்புதமான பதிகம். மிக அற்புதமான பதிகம் இது. கொஞ்சம் கடினமான பதிகமும் கூட. சந்தம் அதிகமான பதிகம் பாட்டு. சீகாமரம் நாதநாம கிரியையில உருவான சீகாமர பண்ணிலே அமைந்த மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம் அது. நெஞ்சை கசிவிக்கக்கூடிய பதிகம் இது. அந்த வகையிலே இந்த பதிகத்தை இன்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடக்கூடிய நல்ல வாய்ப்பை பெருமான் நமக்கெல்லாம் இந்த காலை பொழுதிலே வழங்கியிருக்கிறார். நம்முடைய சிவஞான தமிழ் பேரவையினுடைய அன்பர்களுடைய ஆதரவினாலும் உலகெங்கிலும் இருக்கிற அடியார் பெருமக்களுடைய பெரும் ஆதரவினாலும் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்கிற நல்ல வாக்கியத்தினாலும் இன்றைய முற்றோதுதல் நம்முடைய பிரிட்டானியா என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டினுடைய தலைநகர் லண்டன் மாநகர்ல இருந்து இந்த முற்றுவதலானது இப்பொழுது நிகழ வருகிறது. இது அதிகாலை பொழுதாக இருந்தாலும் தொடர்ந்து நம்முடைய முற்றோதல்கள் தடைபடாது நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த பணிகளை எல்லாம் நம்முடைய லண்டன் மாநகரத்தில் இருக்கிற அன்பர்கள், குறிப்பாக நம்முடைய சச்சிதானந்தம் ஐயா போன்ற பெரியவர்கள் அவருடைய பெரும் ஆதரவினாலே இது நடந்து வருகிறது. அதுபோல இன்றைய இந்த 2 நாட்களும் இந்த லண்டன் மாநகர்ல சைவ பேரெழுச்சி மாநாடு, சைவ சமய செந்தமிழ் மாநாடு மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கிற அன்பர்கள், லண்டன் மாநகரத்தில் இருக்கிற பெரியவர்கள், ஈழத் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிக சிறப்பான முறையிலே நடத்துகிற இந்த 2 நாள் மாநாடு, அதில் நாங்களும் பங்கு பெற்று நம்முடைய திருமுறைகளுடைய பெருமையை சொல்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை பெருமான் வழங்கியிருக்கிறார்கள்.
அப்பேற்பட்ட நல்ல தருணம் இது. இந்த வகையிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய ஈழப் பெருமகனார் நம்முடைய சிவாப்பிள்ளை ஐயாவுடைய இல்லத்திலே இந்த வழிபாடானது மிக சிறப்பாக நிகழ்ந்திருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய புறவார் பனங்காட்டூர் என்கிற திருத்தல திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மொழிவது சைவ சிகாமணி மூரித்தடவரை தோள் தொழுவது மற்றவன் தூமலர் பாதங்கள் தாமம் கமழ்ந்து எழுவது கூந்தல் பூந்தாமரையின் இனியாது கொலோ மொழிவது சேரி முப்புதை மாதர் முறுவலித்தே ஏ விண்ணமர்ந்தனமும் மதில்களை வீழ வெங்கணையால் விரித்தாய் விண்ணமர்ந்தனமும் மதில்களை வீழ வெங்கணையால் எய்தாய் விரி பண்ண மந்தோலி சேர் புறவார் பனங்காட்டோர் பண்ண மந்தோலி சேர் புறவார் பனங்காட்டூர் பெண்ண மந்தோரு பாகமாகிய பிங்கக திரைசேர் முதலிடை கண்ண மர்ந்தவனே கலந்தார் கரோளையே கண்ண மர்ந்தவனே கலந்தார்க்கு அருளையே ஏ இந்த பதிகம் சந்த இசையில மிக அருமையான அமைப்புடையது. ஆனால் எளிமையான எல்லாரும் பாட முடியாது. இதை கேட்பதற்கு நெஞ்சை உருக்கும். விண்ணமந்தன மும்மதில்களை வீழ வெங்கணையாய் விரி பண்ண மந்தோலி சேர் புறவார் பனங்காட்டூர் பெண்ண மந்தோரு பாகமாகிய பிங்கக பிறைசே நுதலிடை கண்ண மந்தவனே கலந்தார் கருளையே ஏ கண்ண மந்தவனே கலந்தார் கருளையே ஏ இது தனி ஸ்ரீகாமரம். ஆனால் அடியாருக்கு ஏற்ப பாடுவதற்காக இதை சந்தம் மனப்பாட முறையிலே இதை பாடுவோம். பின்னமந்தன மும்மதில்களை விழ வெங்கணையாலைதாய் விரி பண்ண மந்தோலி சேயர்
புறவார் பணங்காட்டும் பெண்ணமர்ந்தோரு பாகமாகிய பிங்கக பிறை சேர் நூதலிடை கண்ணமர்ந்தவனே கலந்தார் கருளாயே ஏ நீடல் கோடல் அலரவன் முல்லை நீர்மலர் நீரை தாதளம் செய்ய பாடல் வண்டரையும் உறவார் பணங்காட்டும் தோடிலங்கிய காதையன் மின் துளங்கவன் கூழை துள்ள நல்லிருள் ஆடும் சங்கரனே அடைந்தார் கருளையே ஆடும் சங்கரனே அடைந்தார் கருளையே அடைந்தார் கருளையே வாழை உள்கயலும் மேலேற் பொய்கை வார்புணல் கரை அருகெல்லாம் வயல் பாலை பொன் கமோகம் புறவார் பணங்காட்டும் பூளையும் நாரும் கொன்றையும் மத மத்தமும் பூனைவாய் கடல் இணை தாளையே பரவும் தவத்தார் கருளாயே தாளையே பரவும் தவத்தார் கருளாயே பாளையும் கய மேய்ந்திலம் சென்ன மேய்ந்திலம் சென்னல் மெங்கதேயர் கவ்வி மேல் படுகளில் மேதி வைகரை பாய்ந்த தன் பழன புறவார் பணங்காட்டும் ஆய்ந்த நான் மறை பாடியாடும் அடிகள் என்று அரற்றி நன்மலரி சாய்ந்தடி பரவும் தவத்தார் கருளாயே தவத்தார்க்கு அருளாயே தவத்தார் கருளாயே செங்கையலோடு செல்சரு செய்ய சிறியாழ் மூரல் தேனினத்தோடு பங்கயம் மலரும் புறவார் பணங்காட்டோர் கங்கையும் மதியும் கமிழ் சடை கென்மையாலோடும் மூடி மான்மரி அங்கையாடலனே அடைந்தார் கருளாயே அங்கையாளடனே அங்கை ஆடலனே அடைந்தார் கருளாயே அடைந்தார்க்கு அருளாயே நீரினார் வரை கோழிமாள் கடல் நீடிய பொழில் சூழ்ந்து வைகளும் பாரினார் பிரியார் புறவார் பணங்காட்டும் காரினார் மலர் கொன்றை தாங்கு
கடவுள் என்று கைகூப்பினாதொரும் சீரினால் வணங்கும் திறத்தார் கருளாயே. சீரினால் வணங்கும் திறத்தார்க்கு அருளாயே. கையறிவயர்மில் வீரல் அவை காட்டிய மலர் காந்தளங்கூரி பையராவிரியும் புறவால் பணங்காட்டூர் மெய்யறிவையும் பாகமாகவும் மேவினாய் கடல் ஏத்தி நாள்தோறும் பொய்யிலா அடிமை புரிந்தார் கருளாயே. பொய்யிலா அடிமை புரிந்தார்க்கு அருளாயே. ஏ தூவியஞ்சிறை மெல்லடையன மல்கி ஒல்கிய தூமலர் பொய்கை பாவில் வண்டரையும் புறவார் பணங்காட்டும் மேவி அந்நிலையாயரக்கண தோழடர்த்தவன் பாடல் கேட்டருள் ஏவியம் பெருமாயார் என்பவர்க்கு அருளாயே. ஏவியம் பெருமாள் என்பவர்க்கு அருளாயே. என்பவர்க்கு அருளாயே. அந்தன் மாதவி புன்னை நல்ல அசோகமும் அரவிந்தம் மல்லிகை பைந்தன் ஞாழல்கள் சூழ் புறவார் பணங்காட்டூர் எந்தேலம் மோகில் வண்ணன் நான் மோகன் என்றிவர் கரிதாய் நிமிர்ந்ததோ சந்தம் ஆயவனே தவத்தோர் கருளாயே. சந்தம் ஆயவனே தவத்தார் கருளாயே. ஏ ஏ ஏ நீனமார் முருகுண்டு வண்டினம் நீலமாமல கவ்வி நேரிசை பாணில் யாழ் மூரலும் புறவார் பணங்காட்டூர் நானிலங்குழல்வார் சமணரும் நண்பில் சாக்கியரும் நகத்தலை ஊனூரியவனே உகப்பார் கருளாயே. ஊனூரியவனே உகப்பார்க்கு அருளாயே. உகப்பார் கருளாயே. ஏ மையினார் மணி போல் மீடற்றனை மாசில் வெண் போடி பூசும் மார்பனை மையினார் மணி போல் மீடற்றனை மாசில் வெண் போடி பூசும்
மார்பனை பைய தேன் பொழில் சூழ் புறவார் பணங்காட்டும் பைய தேன் பொழில் சூழ் புறவார் பணங்காட்டும் ஐயனை புகழான காழியுள் ஆய்ந்த நான் மறை ஞான சம்பந்தன் ஐயனை புகழான காழியுள் ஆய்ந்த நான் மறை ஞான சம்பந்தன் செய்யுள் பாடல் வல்லார் சிவலோகம் சேர்வாரே செய்யுள் பாடல் வல்லார் சிவலோகம் சேர்வாரே சிவலோகம் சேர்வாரே சிவலோகம் சேர்வாரே. மையினார் மணிப்போல் மிடற்றனை மாசில் வெண்பொடி பூசும் மார்பனை பையத்தேன் பொழில்சூழ் புறவார் பனங்காட்டூர் ஐயனை புகழான காழியுள் ஆய்ந்த நான்மறை. நல்ல வேதம் படித்தவன் அடியேன் அப்படின்னு சொல்றார் ஞானசம்பந்தர். ஆய்ந்த அப்படின்னா நல்ல படிச்ச ஆய்ந்த தெளிந்த நான்மறைகளை கரைத்து குடித்தவர் ஞானசம்பந்தர். ஆனா தமிழ் மேல அளவற்ற அன்பு கொண்டு தன்னை தமிழாகரன், தமிழ் ஞான சம்பந்தன், தமிழ் சுற்றுமுற்றுமாயினான் ஞான சம்பந்தன், நத்தமிழுக்கு இன்துணை ஞான சம்பந்தன் என்று தன்னை தமிழோடு இணைத்துக் கொண்டார் எம்பிரான் காழி பிள்ளையார் ஞான சம்பந்த பெருமான். ஆய்ந்த நான்மறை ஞான சம்பந்தன் செய்யுள் பாடல் வல்லார். இதை செய்யுள் அப்படிங்கிறார். இந்த இசையை யாரெல்லாம் பாட வல்லார்களோ அவர்கள் சிவலோகம் சேர்வார்கள், சிவலோகத்திலே அவர்கள் இன்பமாக வாழ்வார்கள் என்று காழிப்பிள்ளையார் மிக அழகான பதிகம். இது ரொம்ப நீட்டி பாட வேண்டிய பதிகம். சீகாமரத்திலேயே மையினார் மணி போல் மீடற்றனை மாசில்வன் போடி பூசு மார்பனை பையத்தேன் பொழில் சூழ் புறவார் பனங்காட்டும் ஐயனை புகழான காழியுள் ஆய்ந்த நான் மறை ஞான சம்பந்தல் செய்யுள் பாட வல்லார் சிவலோகம் சேர்வாரே. செய்யுள் பாட வல்லார் சிவலோகம் சேர்வாரே, சிவலோகம் சேர்வாரே, சிவலோகம் சேர்வாரே, சிவலோகம் சேர்வாரே. ரொம்ப நீட்டி பாட வேண்டிய ஒரு ராகம் இது. சிவலோகம் சேர்வாரே என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக பாடியிருக்கிறார்கள். ஊருடைய சிறப்பையும் அந்த பெருமானுடைய சிறப்பையும் பாடியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மிக அற்புதமான பதிகத்தை யார் பாடினார்களோ, யார் கேட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக சிவலோகத்திலே, அவர்களுக்கு சிவன் வாழக்கூடிய அந்த லோகத்திலே இடம் உண்டு என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக பாடியிருக்கிறார்கள். அவர் திருவடியை வணங்கி பெரிய புராண பாடலை விண்ணப்பம் செய்வோமாக. அரசிலில் அமர்ந்தருளும்
அங்கன் அரசை பணிந்து பரசியழு திருப்புறவார் பனங்காட்டூர் முதலாய விரைசை மலர் கொன்ற இனார் மேவுபதி பல வணங்கி திரைசை நெடுங்கடல் உடுத்த திருத்தில்லை நகர் அணைந்தார். திருத்தில்லை நகர் அணைந்தார். திருத்தில்லை தில்லை நகர் அணைந்தார். அருணகிரி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய பொது தல திருப்புகள். ராகம் விலகரி. தனன தன தன தனன தன தன தனன தன 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 தான மதனி கதுகொடு பதும புதுமலர் மலைய படவிடி வலியரே. மதனி கதுகொடு பதும புதுமலர் மலைய படவிடு வலியாலே வலியாலே வனமோற்றினவளை இன நித்தில மலை வனமோற்றினவளை இன நித்தில மலை வளைய துகள்வளை கடலாலே வளைய துகள்வளை கடலாலே விதன படுமதி வதன கொடியற வெறுவி பரிமல அணை மீது விதன படுமதி வதன கொடியற வெறுவி பரிமல அணை மீது மெலிய கலைத்தலை குலைய தகுமினி விரைய குறவலர் தரவேனும். மெலிய கலைத்தலை குலைய தகுமினி விரைய குறவலர் தரவேனும் தரவேனும் தரவேனும். புதனை சதுமுக விதய சுதனெதிர் புனைவி தவதொழு கழல் வீரம். புதனை சதுமிக விதிய சுதனெதிர் புனைவி தவதொழு கழல் வீரம். பொருகை சரிவரி பெருக நெறி ஒரு புனமை குறமகள் மணவாளா. பொருகை சரிவரி பெருக செறிவுறு புனமை குறமகள் மணவாழா மணவாளா. முதுநல் சரவண மதனில் சததல முளரி பணி பதிதனில் உறைவோனே. முதுநல் சரவணம் அதனில் சததல முளரி பதிதனில் உறைவோனே. முதுமை கடலட அசுர படைக்கட முடுகி பொறவள பெருமாளே. முதுமை கடலடர் அசுரர் படைகட முடுகி பொறவள பெருமாளே. முடுகி பொறவள பெருமாளே. முடுகி பொறவள பெருமாளே. முடுகி பொறவள
பெருமாளே ஏ மிக சிறப்பு வாய்ந்த திருப்புகள். மதனிக்கது கொடு பதும புதுமலர் மலைய பழவிடு வலியாலே. காமன் விடக்கூடிய மலர்கனை. மதன் இக்கதுகோடு காமன். பதும புதுமலர் தாமரை மலர்களை போன்ற அம்புகள். மலைய படவிடு வலியாலே. வனமுற்றினவளை இன நித்தில மலை வலயத்துகள் வளை கடலாலே. தீமையான கெட்ட நம்முடைய பெண்களுடைய சகவாசத்தினாலே விதன படுமதி வதன கொடியற வெறுவி பரிமளம் அணையாதே. அவர்களுடைய அழகிலே மயங்கி கொடி போன்ற இடையிலே வெறுவி பரிமள சுகந்தமாகிய வாசனையிலே நான் அந்த அணை மீது அங்கு செல்லாமல் மெலிய கலைத்தலை குலைய தகுமினி விரைய குறவளர் தரவேனும். அப்படி நான் மெலிந்து களை குலைந்து தலை குலைய இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய வாழ்வு போகாமல் உன்னுடைய திருவடியை தவிர நான் வேறு யாரையும் வணங்காது இருக்கிற நிலையை தர வேண்டும். புதனை சதுமுக விதிய சுதனெதிர். புதனுடைய மகன் சந்திரன். அப்பேற்பட்ட சந்திரனை காலால் தேய்த்தருளி அவன் மன்னிப்பு கேட்க மீண்டும் அவனை வளர்பிறையாக தலையிலே சூடிய பெருமான், அவர் வணங்கிய பெருமான் சந்திரசேகரன் சிவனுக்கு பெயர். அந்த பெருமானே முருகனை வணங்கினார். புனை வீத்தவர் தொழு கழல் வீர பொருகை சரிவரி பெருக செறிவுரு புனைமை குறமகள் மணவாள மணவாள பொருகை சரிவரி பெருக செறிவுரு புனமை குறமகள் மணவாள. வள்ளி பிராட்டியை மணர்ந்த மணாளன். புனையை காத்த புனத்தை காத்த. புனம்னா திணை. திணை வயலை காத்த அம்மை. முதுநல் சரவணம் அதனில் சரவண பொய்கையிலே சததள 1000 தாமரை மலர்கள். சததள முளரி. முளரின தாமரை. சதம்னா 100 அல்லது 1000. சததள முளரி பதி தனில் உறைவோனே. 1000 தாமரை மலர்கள் நடுவிலே அமர்ந்த முருகப்பெருமானே, சுப்பிரமணியனே, முதுமை கடல் அடல் அசுர படை கெட. பழமை வாய்ந்த இந்த சூரனுடைய படை, அசுரர் படை கெட முடுகி படை கெட முடுகி பொறவன பெருமாளே. படை கெட முடுகி பொறவள பொறவள பெருமாளே. பெருமாளே பெருமாளே ஏ. திருச்சிற்றம்பலம். திரு ஆமாத்தூர் இன்று நேரத்தோட அருமை கருதி இதனுடைய தலபுராணத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பதிகத்தினுடைய முதல் பாடலை பாடி நாம் மீண்டும் அடுத்த வாரம்
திரு ஆமாத்தூர் பதிகங்களை மிக செம்மையாக பாடுவோம் என்று சொல்லி இப்பொழுது தல புராணம், மிக சிறப்பு வாய்ந்த புராணத்தை சிந்திப்போம். 235வது திருத்தலம் திரு ஆமாத்தூர். இந்த சுவாமிக்கு பேரு அழகியநாதர் அப்படின்னு பேரு. மூவராலும் பாடல் பெற்ற புண்ணிய தலம் திரு ஆமாத்தூர். மூவராலும் பாடல் பெற்றது. அம்பிகையினுடைய பெயர் முத்தார் நகையம்மை. அம்பிகை சிரிச்சா முத்து போல இருக்குமா. ஞான சம்பந்தர் 2 பதிகமும், நாவுக்கரசர் 2 பதிகமும், சுந்தரர் 1 பதிகமும் பாடியிருக்கிற புண்ணிய தலம். மூவராலும் பாடல் பெற்ற தலம். விழுப்புரத்துல இருந்து மிக அருகாமையில் இருக்கிற தலம் ஆமாத்தூர். அப்படின்னு சொன்னா ஆன்மா. ஆமா என்றுனா ஆமா, மத்து அப்படின்னா அறியாமை. ஆணவம், கண்மம், மாயை என்கிற மும்மலத்தை நீக்கி இந்த ஆன்மாவை சிவத்தோடு சேர்க்கிற புண்ணிய தலம் ஆமாத்தூர். பசுவுக்கான தலம். பசுன்னா பசு, பதி, பாசம். பசுன்னா ஆன்மா, உயிர். இந்த உயிரை சிவமாம் தன்மையாக்கக்கூடிய தலம் திரு ஆமாத்தூர். சைவ சித்தாந்தத்துல தேர்ச்சி பெற வேண்டும், இந்த ஆன்மாவை பற்றி நன்கு தெளிய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சென்று வழிபட வேண்டிய ஒரு சிறப்பு வாய்ந்த திருக்கோயில், திருத்தலம் திரு ஆமாத்தூர். அப்படின்னா பசுவாகிய இந்த ஆன்மா, ஆன்மாக்கள் சென்று அடைய வேண்டிய இடம் திருவாமாத்தூர். பிருங்கி மகரிஷி சிவனை மட்டுமே வழிபட்டார், அம்மையை வழிபடல. அதனால சுவாமி என்ன செய்தார், அம்மைக்கு பாதி இடம் கொடுத்தார். தன்னுடைய இடப்பாகத்தை அன்னைக்கு வழங்கினார். அப்படி இருந்தும் கூட பிருங்கி மகரிஷி ஆணவத்தினாலே சிவமாம் சக்தியும், சக்தியாம் சிவமும் என்கிற தன்மையை உணராது அரைகுறை ஞானத்தோடு வண்டாக மாறி சிவனை மட்டுமே துளைத்து துளைத்து வந்தார். துளைத்து துளைத்து வலம் வந்தார். இதை கண்ட அன்னை உமையவள் பிருங்கி மகரிஷியினுடைய சக்தியெல்லாம் எடுத்து விட்டு வன்னி மரமாக கிடவது என்று சாபம் கொடுத்தார். அப்படி பிருங்கி மகரிஷி வன்னி மரமாக வந்து சாவு விமோச்சனம் பெற்ற புண்ணிய தலம் இந்த திரு ஆமாத்தூர். ஊழி காலத்துல உலகெல்லாம் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அதுக்கு ஒரு ஆயுதம் உண்டு. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நகம், கொம்பு, கால் குழம்பு, பல், இவையெல்லாம். இப்ப புலிக்கு நகம், பல்லு. சிங்கத்துக்கு நகம், பல்லு. கரடிக்கு நகம். இப்படி ஒவ்வொரு பிராணிக்கும், ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு விதமான உடல் உறுப்புகள், அவயங்கள் பாதுகாப்பா உண்டு. அந்த மாதிரி பசுவாகிய காமதேனுவாகிய அந்த பசுக்கள் கொம்பு இல்லாம தான் ஆரம்பத்துல இருந்ததாகவும், இந்த பசுமாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தலத்திலே இருக்கிற பெருமானை வழிபட்டு தவம் செய்து காமதேனுடைய கருணையினாலே எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதனால் கொம்பு வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ததாக தலவரலாறு சொல்லுது. பிறகு கொம்பு வழங்கினார் சுவாமி. பசுமாட்டுக்கு கொம்பு முளைத்த, கொம்பு வழங்கிய தலம். இன்னமும் கைலாய வாத்தியத்துல கொம்பு வாசிக்கிற வழக்கம் உண்டு. சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் போதே பசுமாட்டு கொம்புல அபிஷேகம் செய்யறது அவ்வளவு விசேஷமாக சொல்லப்படுகிறது. அது காராம்பசு மாட்டினுடைய கொம்புல சகல ஜென்ம பாவங்களை தீர்க்கிற ஒரு மகா அபிஷேகம் இந்த பசுமாட்டு கொம்பிலே அபிஷேகம் செய்யக்கூடிய வழமை இன்னமும் நம்முடைய ஆதீனங்கள்ல, மடங்கள்ல அந்த வழமை உண்டு. அப்படி அந்த கொம்பை வழங்கிய தலம். பசுமாட்டுக்கெல்லாம் கொம்ப இனிமே உங்களுக்கு பாதுகாப்பாக கொம்பு இருக்கணும். அதனாலதான் கொம்பை வச்சு, ஒரு மாட்டு கொம்பை வச்சுதான் இன்னைக்கு ஜல்லிக்கட்டே நடக்குது. உயிரே போகுது. நீ கொம்பு இருந்தா சிங்கத்தையே வெல்லும் அந்த மாடு. அப்படி அந்த கொம்பினாலே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இறைவன் அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் கொம்பை வழங்கினான். அதனால இதுக்கு ஆமாத்தூர், பசுபதிநாதர், அபிராமேஸ்வரர் என்றெல்லாம் பெயர் உண்டு.
வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்று இந்த திருவாமாத்தூர் பெருமானை வழிபட வேண்டும் என்பது பெரியவர்களுடைய கருத்து. அப்பேற்பட்ட திருவாமாத்தூர்ல ஆன்மாக்கள் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக, ஆன்மாக்கள் ஞானம் அடைவதற்காக, ஆன்மாக்கள் முக்தி அடைவதற்காக இந்த தலமானது மிக சிறப்பாக பேசப்படுகிறது. மூவராலும் பாடல் பெற்ற புண்ணிய தலம் திருவாமாத்தூர். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் திருத்தொண்டு செய்த புண்ணிய தலம் இந்த திருவாமாத்தூர். சுவாமி அழகிய நாதர், நாவுக்கரசர் இந்த ஊர்ல நிறைய அற்புதமான பதிகங்களை பாடியிருக்கிறார்கள். ஞான சம்பந்தர் மிக கோபத்தோட இந்த பதிகத்தை பாடுறார். சிவனை வழிபடாதவர்கள், சிவனை பாடாதவர்கள், அவர்கள் காணா கண்கள் காணா கண்களே, பேசா வாய்கள் பேசா வாய்களேன்னு மிக கடுமையா சொல்றார். பதிகத்தை பாடக்கூடிய நெறியை மிக வழுத்தி சொல்லுகிறார். ஆக அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த பம்பை ஆறு என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றங்கரையிலே எழுந்தருளி இருக்கிற அழகிய நாதர் சுவாமி அவ்வளவு அழகானவர். அப்பேற்பட்ட அழகிய நாதர் முத்தாம்பிகையினுடைய திருவருளை அன்பர்கள் எல்லோரும் பெற வேண்டி அத்தலத்திற்கு ஒரு முறையாவது சென்று அந்த பெருமானை வழிபட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, நாம் அடுத்த வாரத்திலே இருந்து இந்த 5 பதிகங்களையும் நாம் பாட இருக்கிறோம். இன்று சைவ மாநாட்டிற்கு செல்ல இருப்பதாலும், அதுபோல இது வெளிநாடாகையினாலே சில கட்டுப்பாடுகளோடு பதிகத்தை பாட வேண்டி இருப்பதனாலும், இந்த 1 மணி நேரம் இந்த வழிபாட்டை விடாமல் செய்ய வேண்டும் என்பதனாலும் தொடர்ந்து இந்த பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். இதற்கெல்லாம் ஆதரவு நல்கிய நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களுக்கும், லண்டன் வாழக்கூடிய தமிழ் அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. லண்டன் மாநகர்ல இருந்து நம்முடைய முற்றோதல்ல நிறைய அன்பர்கள் பங்கு பெறுகிறார்கள், நிறைய அன்பர்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது அதிகாலை பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி 5 மணில இருந்து இந்த முற்றோதல். மற்ற ஊர்கள்ல வேற பகல் 9:30 மணி. ஆனா இங்க அதிகாலை பொழுதாக இது விளங்குகிறது. அப்பேற்பட்ட அதிகாலை பொழுதிலே இந்த பதிகங்களை எல்லாம் பாடக்கூடிய நல்ல வாய்ப்பு, இங்கெல்லாம் எல்லாரும் ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய நேரம். இதுல இந்த திருமுறைகளை நாங்கள் பாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெருமான் வழங்கி இருக்கிறார். ஆகையினாலே நாம் அடுத்த வாரம் நிச்சயமாக தொடர்ந்து அனைத்து பதிகங்களையும் நாம் விண்ணப்பம் செய்வோம் என்று சொல்லி, இந்த 1 மணி நேரம் மிக அற்புதமான முறையிலே பதிகங்களை கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் சிவபுண்ணியம் நிச்சயம் உண்டு, சிவலோகம் சேர்வார்கள் என்று சொல்லி, நம்முடைய கடந்த வாரம் இலங்கை திருநாடு மிக சிறப்பு வாய்ந்த நாடு. இந்திய நாடு எந்த அளவிற்கு புண்ணியம் பெற்றதோ அதே அளவுக்கு மிகப்பெரிய புண்ணியம் பெற்ற திருநாடு இலங்கை திருநாடு. நான் அடிக்கடி சொல்லுவேன், குபேரன் அந்த நாட்டை தான் ஆண்டார், சிவபெருமான் அவனுக்கு கொடுத்தார். இது குபேரபுரி என்று பெயர் வச்சார். ராவணன் குபேரனிலிருந்து பிடுங்கினான் அந்த ஊரை, அவன்கிட்ட இருந்து கையகப்பற்றினான் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்பேற்பட்ட குபேரபுரி பட்டினம் என்று சொல்லக்கூடிய இலங்கை திருநாட்டில நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் செய்து வருகிற பணி, சைவ பணி மிக அளவிட முடியாதது, அளப்பரியது. அதுல பிரணவம் அறக்கட்டளைன்னு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அங்கே செயல்பட்டு கொண்டு வருகிறது. சமயப்பணியோடு சமுதாய பணியையும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக அதுல இருக்கிற நம்முடைய சித்திரவேல் ரமேஷ் பாபு ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையிலே நம்முடைய ஹட்டன் மாநகரத்தில் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிற மலையகம் பகுதியிலே மந்தாகினி, கங்கையினுடைய மற்றொரு பேர் மந்தாகினி, மந்தாகினி தந்த வரோதயனேன்னு கந்தர் அனுபூதி சொல்லும். அப்பேற்பட்ட மந்தாகினி என்கிற இடத்திலே காசிக்கு நிகரான ஒரு ஆலயத்தை, ஒரு பாடசாலையை சொந்தமான ஒரு அன்பர் வழங்கிய, தானமாக வழங்கிய ஒரு காணியிலே கிட்டத்தட்ட 500 பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் தேவார பாடசாலையிலே பன்னிசையோடு திருமுறைகளை பாடி பரவி அவர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு இவையெல்லாம் இலவசமாக வழங்கி ஒரு சைவ பாடசாலை, சிவாக்கர யோகி திருஞான சம்பந்தருடைய திருமடத்தின் பெயராலே திருமடம் ஒன்று அங்கே உருவாகி, ஒரு குருகுலம் ஒன்று உருவாகி
அங்க இருக்கிற பாமர ஜனங்கள், தொழிலாளர்கள், தேயிலை தோட்ட அன்பர்கள் அத்தனை பேரும் தன் கைப்படவே சிவலிங்கத்தை வழிபாடு செய்கிறார்கள். இந்த வாய்ப்பு மலையகத்துல எங்கேயும் இல்லை. அதற்கான காசியிலிருந்து, நர்மதிலிருந்து கொண்டு வந்த மிக அற்புதமான பானலிங்கத்தை நிறுவி பாமர ஜனங்கள் சிவனை தொட்டு தீண்டி வழிபாடு செய்கிறார்கள், பதிகம் பாடுகிறார்கள். போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்கிற அந்த நிலையை ஒரு மலையகத்துல, இலங்கையில உருவாக்குறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த பணியை நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள், பிரணவ மரக்கட்டளை அன்பர்கள், இவர்கள் அனைவரும் இணைந்து மிக சிறப்பான முறையிலே அந்த பாடசாலையை உருவாக்கி, அதற்கு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சிவஞான தமிழ் பேரவையில இருந்து நிறைய உதவிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். மேன்மேலும் அவர்கள் தொடர்ந்து அந்த உதவிகளை செய்வார்கள். ஆனால் தொடர்ந்து திருமுறையும் சைவமும் தமிழும் இலங்கை திருநாட்டில், குறிப்பாக மலையகத்திலே நிச்சயமாக இன்றைக்கு 500-600 பிள்ளைகள், குழந்தைகள் அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். வரக்கூடிய காலங்களிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அதை பயன்படுத்துவார்கள் என்று நான் எண்ணி, அதுபோல நம்முடைய தமிழ்நாட்டிலே, நம்முடைய ஞானசம்பந்த திருமணத்திலே வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம் மகா அபிஷேகமும், வருகின்ற ஜூன் 29 மாணிக்கவாசக பெருமானுடைய குரு பூசையும், ஜூலை 1ஆம் நாள் சஷ்டி பெருவிழாவும் மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. ஆணி பெரும் திருமஞ்சனம் நம்முடைய அம்பலவான பெருமானுக்கு தில்லை சிதம்பரத்திலே ஆட்டுகிற அதே அபிஷேக முறைகள் எல்லாம் பின்பற்றி மிக பிரம்மாண்டமான முறையிலே மகா அபிஷேகமும் மகா அன்னதானமும் நிகழ இருக்கிறது. அன்பர்கள் அதிலேயும் பங்கு பெற்று சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி அழைத்து, தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று 1 மணி நேரமாவது இணையத்தின் வாயிலாக உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் இணைத்து, பதிகங்களை காதால் கேட்டு, செவியால் உணர்ந்து, உள்ளத்தால் நினைந்து சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் குறைவான தலங்கள் மட்டும்தான் இருக்கிறது. கூடிய விரைவில் இந்த தலங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அநேகமா இன்னொரு 6 மாதத்துல இப்பொழுது நாங்கள் 200வது வாரத்தை, கிழமையை எட்டி இருக்கிறோம். ஆக அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புண்ணிய முற்றோதலை தவற விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி, கலந்து கொண்டிருக்கிற உலகெங்கிலும் இருக்கிற அடியார்களை நாங்கள் வேண்டி பணிந்து, சிவஞான தமிழ் பேரவையினுடைய தன்னிகரில்லாத தலைவர், நம்முடைய சிவநெறி தொண்டர் பெரியவர் அர்ஜுனமணி ஐயா அவர்களுக்கும், நம்முடைய ஞான பெருந்தாதை நந்திவர்மன் ஐயா அவர்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் எத்துணை வேளைகள் இருந்தாலும் அந்த ஆலயத்தினுடைய முகப்பு கோபுரத்தை எங்களுக்கெல்லாம் தரிசனம் செய்கிற அன்புமயமான நம்முடைய அன்பு ஜெயா ஐயா அவர்களுக்கும், நம்முடைய கடவுள் வாழ்த்து பாடுகிற நம்முடைய பெண்கள், மாதர் அடியார்கள், சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள், இந்த முற்றோதலை பின்னிருந்து இயக்குகிற நல்ல மெய்யன்பர்கள், பங்கு பெற்றிருக்கிற அடியார்கள், உலகெங்கிலும் இருக்கிற நல்ல மெய்த்தொண்டர்கள் அனைவரும் வாழ்க 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 என்று சொல்லி இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கம். பெற்றவரில்லாதவன் 1000 பேருடை கொற்றவன் கொகுடியை கோயிலா கொண்டவன் நற்றமிழ் திருமுறை நயந்தவன் அடியிடும் உற்றவர் சிவாக்கரர் உண்கழல் போற்றியே. நற்றமிழ் திருமுறை நயந்தவன் அடியிடும் உற்றவர் சிவாக்கரர் உண்கழல் போற்றியே. சுவாமிகள் என்று எம்மை முதலிலே திருப்புறவார் பனங்காட்டூர் என்னும் அரிய தலத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். லண்டன் மாநகருக்கு சென்றிருக்கின்ற சுவாமிகள் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து இந்த நிகழ்ச்சிக்காக தயாராகி இருக்கின்றதை அறியும் போது எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிகழ்கிறது. திருப்புறவார் பனங்காட்டூர் தலத்திலே 4 ஆண்டுகளாக திருப்பணி நடைபெற்று அடுத்த வாரம் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்ற நிலையிலே நாங்கள் இந்த தலத்தை தரிசிப்பது சிவபெருமான் நம்முடன் இருக்கின்றதை காட்டுகின்றது என்று சுவாமிகள் எடுத்துக்காட்டினார். இது முதல் தடவை அல்ல, இப்படி பல சம்பவங்கள் எங்களுடைய திருமுறை முற்றோதலிலே, வழிபாட்டு நெறியிலே நாங்கள் கண்டிருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம், எம்பெருமான் திருவுருளை கண்டிருக்கின்றோம். தலபிட்சமாக பனை அமைந்திருக்கின்ற தலம், அதனால் பனைமரத்தின் சிறப்புகளை எல்லாம் சுவாமிகள் எடுத்துச் சொன்னார்கள்.
சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவை காப்பாற்ற தன் தொடைச்சதையை அறிந்து கொடுத்த வரலாற்றை சுவாமிகள் சொன்னார்கள். அந்த வரலாற்றில் புறாவும் கழுவுமாக வந்த அக்னி பகவானும் யமதர்ம ராசாவும் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டு சிபி சக்கரவர்த்தியை துவைத்த தங்கள் பாவத்தை நீக்கிக் கொண்டார்கள் என்றும் சுவாமிகள் சொன்னார்கள். இத்தலத்திலே சம்பந்த பெருமான் அருளிய விண்ணமர்ந்தன என்று தொடங்கும் திருப்பதியத்தை சுவாமிகள் சீகாமர பண்ணிலே மிகச் சிறப்பாக நெக்குருக பாடினார்கள். சிரமமான சந்தமும் பண்ணும் சேர்ந்த பதிகம். சுவாமிகள் அதனை மிக எளிமையாக எப்படி பாடலாம் என்று பாடி காட்டி வழிகாட்டியமை மிகவும் சிறப்பாக அமைந்தது. அடுத்து அருணகிரிநாதர் அருளிய மதனிக்கதுகுடு என்று தொடங்கும் பொது திருப்புகளை பிலகரி ராகத்திலே அருமையாக பாடி பொருளும் சொன்னார்கள். அங்கிருந்து சுவாமிகளின் அடியொற்றி திருமாமாத்தூர் என்னும் அரிய தலத்துக்கு சென்றோம். இத்தலத்தின் சிறப்பையெல்லாம் சுவாமிகள் எடுத்துச் சொன்னார்கள். அம்பிகையின் பெயர் முத்தார் நகை அம்மை, அப்பர் அழகியநாதர். மும்மலங்களையும் நீக்கி ஆன்மாக்களை சிவமாம் தன்மையாக்கக்கூடிய தலம் திருமாமாத்தூர் என்று சுவாமிகள் சொன்னார்கள். பிரிங்கி முனிவர் சிவனை மட்டுமே வழிபட்டார், சக்தியை வழிபடவில்லை. சிவபெருமான் அம்மையை இடப்பாகமாக்கவும் பிரிங்கி முனிவர் வண்டாக வந்து தொலைத்து சிவனையே வலம் வந்து வழிபட்டார். அன்னை அதனால் பிரிங்கி முனிவரை சபிக்க அவர் இத்தலத்தில் உள்ள இறைவனை வழிபட்டு சாபம் நீங்கிய தலமாக இந்த தலம் அமைந்திருக்கின்றது என்று சுவாமிகள் இந்த தலத்தின் சிறப்பை சொன்னார்கள். பசுக்கள் தங்களுக்கு கொம்பு வேண்டும் என்று வேண்டி பெற்ற தலம் இது என்றும் சுவாமிகள் சொன்னார்கள். மூவர் முதல்களும் பதிகம் அருளிய தலம் இது. பம்பையாற்றின் கரையிலே அமைந்திருக்கின்ற தலம். சுவாமிகள் திருமுறை மாநாட்டுக்காக முதலே சொன்னபோது லண்டன் மாநகரில் சென்றிருக்கின்றார்கள். அதனால் அடுத்த வாரம் இந்த தலத்து பதியங்களை பாடுவதாக சொல்லி சுவாமிகள் இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்திருக்கிறார்கள். லண்டன் மாநகரம் சென்று சைவத்தையும் திருமுறையும் அங்குள்ள மக்களுக்கு பரப்பும் பணியை சுவாமிகள் மிகச்சிறப்பாக செய்கின்றார்கள். அவற்றுக்கிடையேயும் எமக்காக நேரம் ஒதுக்கி அருளாசி வழங்கிய சுவாமிகளின் பெருங்கருணையை போற்றி சுவாமிகளின் அடிபணிந்து நன்றி சொல்கின்றோம். நன்றி நன்றி சுவாமி, நன்றி. பொன்னார் திருவடிகளுக்கு சுவாமி நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய, வழிபாட்டை நிறைவு செய்ய, மங்களம் பாட ஜெயந்தி தனபாலன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த ஆலய வழிபாட்டினை நிறைவு செய்ய சண்டிகேஸ்வரர் வணக்கம். திருச்சிற்றம்பலம். பொன்னங்கடுக்கை முடிவேந்த புனிதற்கமைக்கும் பொருள் அன்றி மின்னும் கலநாடைகள் பெறுவோம் வேறு தனக்கன்று அமையாமே. மன்னும் தலைவன் பூசனையில் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும் படி பூசனை கொள்வோம் தூயோன் அடித்தாமரை தொழுவாம். முத்தி அருள்நிலை அருணகிரிநாதருடைய கந்தராதியிலிருந்து. உருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த பிராணத்திலிருந்து வாழ்த்து. வான் முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மல்லும் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மென்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சைவ மகுடம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி. போற்றி போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி. கூடலிலங்கு குருமணி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பெண்ணுரு ஆனாய் போற்றி அவளை கண்ணி கூறல் காண்க அவளும் தானும் உடனே காண்க. ஆவாய் கனகத்திரளே போற்றி. மலையானே போற்றி போற்றி. சிட்னி நகர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. வாழ்க.